சிவாஜி படத்தால பிரிஞ்ச ஜெமினி கணேசன், சாவித்ரி. ஜெமினி கணேசன் தமிழ் சினிமாவுல காதல் மன்னனா அழைக்கப்பட்டவரு. இவரு அழகான தோற்றத்தினாலயும், மற்றவங்கள கட்டி போடக்கூடிய நடிப்பினாலயும் சினிமாவுல முன்னணி நடிகரா வலம் வந்தவரு. இவரு சக்கரதாரி அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு. அதுக்கு பின்னாடி சுமை தாங்கி, பூஜைக்கு வந்த மலர், கொஞ்சம் சலங்கை மாதிரியான பல படங்கள் மூலமா தனக்குன்னு தனி அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டாரு. இவரு அந்த காலத்துல மட்டும் இல்லாம அவ்வை சண்முகி, மேட்டுக்குடி, பொன்மனச் செல்வன் மாதிரியான பல படங்களின் மூலமா இந்த கால நடிகர்கள் கூடயும் நடிச்சிருக்காரு. இவரு சினிமாவுல நடிச்சப்போ தன் கூட பல படங்கள்ல நடிச்ச சாவித்திரியின் மீது காதல் கொண்டாரு. 2 பேரும் காதலிச்ச நிலையில அது சாவித்திரிய கவனிச்சுக்கிட்ட பெரியப்பாவுக்கு பிடிக்கல. ஆனாலும் இவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சாவித்திரி சிவாஜி கணேசன் கூட இணைஞ்சு பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. பாசமலர், பந்த பாசம் மாதிரியான பல படங்கள்ல இவங்க 2 பேரும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. பெரும்பாலும் இவங்க ஜோடியா நடிக்காம அண்ணன் தங்கச்சியா தான் நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த படங்களும் வெற்றி படமா தான் இருந்துச்சு. 1971வது வருஷம் இவங்க கூட்டணியில உருவான படம் தான் பிராப்தம். இதுல சிவாஜி நடிச்சிருந்தாரு. இந்த படம் தான் இவருக்கு கடைசி படமாவும் அமைஞ்சது. இந்த படம் ரொம்ப பெரிய தோல்விய தான் சம்பாதிச்சது. இதனால சாவித்திரி மிகப்பெரிய கடன்ல சிக்கிக்கிட்டாங்க. ஆனா ஜெமினி கணேசனும் அந்த நேரத்துல இவங்களுக்கு உதவவே இல்ல. பொதுவா ஜெமினி கணேசன் பணத்தை செலவு செய்யறதுல சிக்கனவாதி. யாரா இருந்தாலும் பண விஷயத்துல ரொம்பவே கரெக்டா இருப்பாராம். சாவித்திரியோ அதுக்கு நேர் எதிரானவங்க. இதனாலேயே இவங்களுக்குள்ள பொறாமை, ஆணவம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இவரு சாவித்திரிக்கு எந்த ஒரு பண உதவியும் செய்யல. இந்த படமே இவங்களோட காதல் வாழ்க்கையில மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாவும் அமைஞ்சு போச்சு. தமிழ் சினிமாவுல நட்சத்திர ஜோடியா வலம் வந்த ஜெமினி கணேசன், சாவித்ரி 2 பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. ஆனா விவாகரத்து ஆன பின்னாடியும் கூட எடுக்கப்பட்ட ஒரு பாட்டுல 2 பேரும் அற்புதமா நடிச்சு குடுத்திருக்காங்க. தமிழ் சினிமாவுல நட்சத்திர ஜோடியா எடுத்துக்கிட்டா அதுல முக்கியமா ஜெமினி கணேசன், சாவித்ரி தம்பதிக்கு இடம் இருக்கு. இவங்க 2 பேரும் பல படங்கள்ல இணைஞ்சு நடிச்சிருந்தாலும் 1952வது வருஷம் குடும்பத்தை எதிர்த்து சாவித்ரி ஜெமினி கணேசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல சாவித்ரி, ஜெமினி கணேசன் 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி வெளியான படம் தான் பூஜைக்கு வந்த மலர். 1965வது வருஷம் முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கத்துல வெளியான இந்த படத்துல ஜெமினி கணேசன், சாவித்ரி, முத்துராமன், நாகேஷ் மாதிரியான பல பேர் நடிச்சிருந்தாங்க. எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி இணைஞ்சு இசையமைச்ச இந்த படத்துக்கு வாலி பாடல்கள் எழுதியிருந்தாரு. இந்த படத்துல வரக்கூடிய மையேந்தும் விழியாலே அப்படிங்கிற பாடல் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஜெமினி கணேசன், சாவித்ரி 2 பேரும் இணைஞ்சிருந்த நிலையில படப்பிடிப்பு நடுவுலயே 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஆனாலும் படப்பிடிப்புல எந்தவித பாதகமும் நடக்கல. அதே சமயம் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு 2 வாரங்களுக்கு பின்னாடி இந்த பாடல் படமாக்கப்பட்டிருக்கு. முக்தா ஸ்ரீனிவாசன் தன்னோட கலை நயத்தின் மூலமா சிறப்பா இந்த பாட்டை படமாக்கி இருந்த நிலையில விவாகரத்து பெற்று 2 வாரங்கள் கழிச்சு முன்னாள் கணவர் கூட நடிக்கிறோம் அப்படின்னு நினைக்காம சாவித்ரி, ஜெமினி கணேசன் 2 பேருமே காதலர்கள் மாதிரி அந்த பாட்டுல ரொம்பவே சிறப்பா நடிச்சிருந்தாங்க.